நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 190 ரன்கள் வித்தியாசத்துல முன்னிலை பெற்றிருந்த நிலையிலும் இறுதியில 28 ரன்கள் வித்தியாசத்தில் கடுமையான தோல்வியை அடைந்தது. இது கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கு. இதனால இந்திய அணியில் அதிரடி மாற்றங்களை செய்யும் கட்டாயத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிடும் இருக்காங்க. முதல் டெஸ்ட்ல அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில 3 அறிமுக வீரர்களை விளையாட வைக்க ராகுல் டிராவிட் முடிவெடுத்திருக்காரு. நிலையில முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த அணியோட மீட்டிங்ல சுப்மன் கில் கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. பேசிய கில், ஓபனராக விளையாடினால்தான் ரன்களை அதிகமாக எடுக்க முடியுமே, இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஓபனர் வாய்ப்பை கொடுத்தால் சிறப்பாக விளையாட முடியும்னு நம்பிக்கை இருக்கு. 1 டவுன் இடத்துல செட்டில் ஆகுறதுக்கு இன்னமும் கூடுதல் காலம் எடுக்கலாம். இதற்கு இன்னமும் அதிக போட்டிகள்ல விளையாட வேண்டும்னு கில் கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கு பதிலளித்த ராகுல் டிராவிட், ஜரா இடத்தில் தன்னாக சிறப்பாக செயல்பட முடியும்னு சொன்னதுனாலதான் 3வது இடத்தை கொடுத்தோம். அதுவும் முடிவு எடுக்க 1 வார காலம் அவகாசமும் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் ஓபனர் வாய்ப்பை கேட்கிறதுக்கு எப்படி சரியாக இருக்கும்? டவுன் இடத்தில் உங்களுக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அணில மற்ற வீரர்களையும் பார்க்க வேண்டும். டிராவிட் ஓபனாக பேசிவிட்டதாக தெரிய வந்திருக்கு.